ஓம் சாய்ராம். என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சாய்ராம், நம்ம சாய் அப்பா கிட்ட நம்மளுடைய பக்தி எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகிறோமோ, நம்ம கேட்குற விஷயமும் அவ்வளோ சீக்கிரம் அப்பா செய்வார். ஸோ இது ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறதுக்கு காரணம், ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய பக்தி ஸ்ரதையை கொண்டு போய் சாயப்பாட்டு சேர்க்குறாங்க. அவங்களுடைய பிரார்த்தனை என்கிட்ட சொல்கிறதுனால நான் இன்னும் சீக்கிரமாக உங்களுக்கும் சாயப்பாவுக்கும் நடுவில் ஒரு பாலமாக இன்னும் சீக்கிரமாக உங்களுடைய பிரார்த்தனையை சாயப்பா பாதத்தில் கொண்டு போய் சேர்க்குறேன். அதே போல் தான் இவங்க நம்ம சாய் சொன்னோம் ஒவ்வொரு விஷயமும் என்கிட்ட கேட்காம இன்ன வரைக்கும் எதுவுமே செஞ்சதில்லை செய்யலாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம குடும்பத்தில் ஒரு நெருங்கிய நபர்னே கூட நான் சொல்லுவேன். ஒவ்வொரு விஷயமும் என்கிட்ட கேட்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கான பிரச்சனைகள் என்ன என்கிட்ட கேட்டாங்க, சாயப்பா கிட்ட கேட்டு அதற்கான விஷயங்கள் நான் அவங்கள்ட்ட சொன்னேன். அது எந்த அளவுக்கு சாயப்பா எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்கிறத விட அந்த நபரே அவங்க வாயில் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த வாய்ஸ் ரெக்கார்டை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஏன்னா அப்போ தான் சாயப்பா மேலே நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கணும், நம்மளுக்கும் சாயப்பா செய்வார். ஏன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணும்போது கேட்குறவங்க, சாயமா நீங்கள் நிறைய மிராக்கிள் வீடியோ போடுறீங்க, நான் நினச்சிப்பேன் அந்த மாதிரி எனக்கு நடக்குமா நடக்காதான்னு நான் நினச்சிப்பேன் அப்படின்னு கேட்பாங்க. நிச்சயமாக உலகத்தில் எந்த மூலையில் இருந்தீங்கனாலும் நீங்கள் சாயப்பா பேரை சொல்லும்போது, சாயப்பா மனசில் ஆழமாக நினைக்கும்போது உங்களுடைய தேவை எல்லாத்தையும் சாயப்பா முடிச்சு கொடுப்பாரு. இது மேலும் ஒரு சாட்சி. நன்றி, வணக்கம். உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். சாயப்பாட்ட கேட்டு அதற்கான சொல்யூஷன், அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தை சீக்கிரமாக நீங்கள் சாயப்பாட்டு வாங்கிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம் சாய்ராம். சாய் சொந்தம் பேசுகிறேன் சாய்ராம். சாய்ராம், உங்ககிட்ட நான் கடைக்காக பிரார்த்தனை வச்சுருந்தேன் சாய்ராம். கடை இப்போ நல்லபடியாக அந்த பிரார்த்தனை நிறைவேறிடுச்சு. என்ன கொஞ்சம் காசு கொஞ்சம் கம்மியாக போயிருக்குது. அதனால சின்ன தொழில் ஆரம்பிக்க முடியும், கொஞ்சம் லேட் ஆகும் சாய்ராம். ஆனால் இந்த விஷயத்தில் அப்பா என்னை சுத்தமாக கடல்லேருந்து மீட்டு கொண்டு வந்துட்டார். அதனால் நான் அப்பாவுக்கு கோடானு கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சாய்ராம். இவ்வளோ தூரம் என்னை கைப்பிடிச்சி கூட்டு வந்த அப்பா கண்டிப்பாக அடுத்து ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு பண உதவி செஞ்சு பசங்க தான் செய்யணும் சாய்ராம். அது எங்களால் எதுவும் முடியாது. 2 பையங்களும் சேர்ந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன தொழில் ஆரம்பித்து கொடுக்கணுன்ட்டு சாயப்பா கிட்ட நான் வேண்டுதல் வச்சுக்கிறேன். திருப்பியும் நீங்கள் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் சாய்ராம். எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் உங்ககிட்ட சொன்னால் கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை நிறைவேறிடுது. அதுக்கு நான் போன ஜென்மத்தில் கண்டிப்பாக பாக்கியம் பண்ணியிருக்கேன். திருப்பி சொல்கிறேன் சாய்ராம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சாய்ராம். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.